அடுத்து என்ன பார்க்க போனா ட்ரிபிள் த்ரெட் மேட்சை பத்தி. ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், செத் ராலின்ஸ். இந்த மேட்ச் ரிசல்ட் டிபெண்ட் பால் ஹேமன் மேல தான் இருக்கு. பால் ஹேமன் யார் பக்கம் போறாரோ அவர் தான் இந்த மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ரோமன் ரெயின்ஸ் ஜெயிக்க இந்த மேட்ச் ரொம்ப கஷ்டம். பால் ஹேமன் டர்ன் ஆன் ரோமன் ரெயின்ஸ் இது கண்டிப்பா நடக்க போகுது ரெசல்மேனியால. அது யார் பக்கம் போறாங்க? ஆனா நிறைய பேர் சொன்னீங்க சிஎம் பங்க் பண்ண பக்கம் தானே போக போறாரு ஆப்வியஸ்லி. ஆனா அப்படி இல்ல. ஒருவேளை செத்ராலன் பக்கம் போயிட்டாருன்னா என்ன நடக்க போகுது நான் சொல்லுங்க. செத்ராலன் ஹீல்டன் ஆயிடுவாரா இல்ல பால் ஹேமன் சிஎம் பங்கிட்டு போவாரா? ஆனா இந்த மேட்ச் மெயின் டிபெண்டா இருக்குது பால் ஹேமன் மேல தான். பால் ஹேமன் தான் பெரிய ரோல் இந்த மேட்ச்ல. அவர் யார் பக்கம் சைடு போறாரோ அவர் தான் ஜெயிக்க போறாங்க. ஆனா இந்த மேட்சுக்கு இன்னும் பில்டப் ஒன்னும் சரியா வரல. ஸ்மாக் டவுன்ல மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த ப்ரால். அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன்ல ப்ரால் பார்த்தோம். அதுக்கப்புறம் மண்டே நைட் ரால ஒண்ணுமே நடக்கலையா, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஆனா அடுத்த வாரம் இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. என்ன நடக்கும் தெரியும், நம்மளுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. அவன் இவனை போட்டு அடிக்க போறான். இப்ப இதுலயும் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுது. டேபிள் உடைக்க போறான் எவனையா வச்சு. அதுக்காக அந்த இது சைனிங் நடக்குது, கான்ட்ராக்ட் சைனிங். பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்ன நடக்குது. எனக்கு என்ன வருத்தம், இந்த மேட்ச் ஒரு டைட்டில் மேட்சா இருந்துக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா ஏதாச்சும் இந்த மாதிரி மேட்ச் இந்த ஜெயிச்சா டைட்டில் ஷாட் கிடைக்கும். சிஎம் பங்க் ரால் ஆனா சொல்லியிருக்காரு மேட்ச் எனக்கு தடையா இருக்கு, இதை தாண்டி தான் டைட்டில் ஷாட் போய் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வேர்ல்டு வெட் சாம்பியன்ஷிப் தான் எப்படி இருந்திருக்கும். சரி, எது நடக்குதோ சந்தோஷம்.